ஹாய்டா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வீமீனோட நெக்ஸ்ட் பாட்டு தான்டா பார்க்க போகிறோம். போன பாட்டு எதோட முடிச்சிருந்தோன்னா ஜிமின்டே 2 பேருமே அவங்க பாஸ்ட் லைஃப்லேருந்து ப்ரெசண்ட்டுக்கு வந்திருப்பாங்க. அண்ட் ப்ரெசண்ட்டில் ஜிமின் மட்டும்தான் இருந்திருப்பார், டே இருந்திருக்க மாட்டார். அதோட தான் முடித்தோம். ஸோ அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம்டா. இப்போ ஜிமின் தான், டே டே எங்கடா இருக்க, எங்கே போன, திரும்ப என்னை விட்டு போயிடாதடா, ப்ளீஸ்டா என்கிட்ட வந்துடு, திரும்ப நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது டே, எங்கே டே போன அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நீல் டவுன் போட்டுட்டு பயங்கரமாக அழறாங்க. மற்ற மெம்பர்ஸ் எல்லாருமே ஜிமினை கம்ஃபோர்ட் பண்ணுறாங்க. பட் ஜிமினால் சுத்தமாக முடியல, அப்படியே அழுந்துகிட்டே இருக்கார். அப்படியே இந்த பக்கம் இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம ஜியோனோட வீட்டை தான் கட்டுறாங்க. ஜியோன் அப்படியே தூங்கிட்டுருக்காரு. அவரோட பாடி ஃபுல்லாக ரொம்ப ஸ்வெட்டிங்காக இருக்குது. அவருக்கு ஏதோ ஒரு ட்ரீம் மாதிரி அவர் ஹிட்டெல்லாம் அப்படியே ஷேக் பண்ணிகிட்டே அப்படியே படுத்திருக்காரு, ஐஸை க்ளோஸ் பண்ணி. அவர் ட்ரீமில் யாரோ ஒருத்தங்க அவரோட செஸ்ட்லேயே அப்படியே கத்தி வச்சு குத்துற மாதிரி இருக்குது. அவரோட உடம்பு அப்படியே எரியிற மாதிரி ஃபீல் ஆகுது. என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எழுந்திரிக்க ட்ரை பண்ணுறாரு. பட் எழுந்திரிக்க முடியல. அவருக்கு முன்னாடி 2 பர்சஸ் ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு நிற்கிறாங்க ஒரு ஸ்மைலோட. அப்படியே திரும்பி ஜீவனை பார்த்துட்டு, உன்னோட எல்லாமே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் நீ எப்போவுமே யாரோட லைஃப்லேயும் விளையாடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதை ஜியோன் கேட்குறாரு. ஜியோன், இல்லை, நான் கண்டிப்பாக உன்னை யாருக்கும் விட்டு தர மாட்டேன், நீ எனக்கு மட்டும்தான், நீ என்னோடது அப்படின்னு சொல்லி ஜியோன்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த 2 பர்சன்ஸுமே சிரிச்சுட்டு, எது, நான் உனக்கா, கண்டிப்பாக கிடையாது, நான் உன்னோடது கிடையாது, கெட்டையவே கிடையாது, உன்னோட டர்ன் வந்துடுச்சு, நீ இங்கேருந்து போக வேண்டிய டைமும் வந்துடுச்சு. இதுக்கு முன்னாடி எங்கள் லைஃப் கூட நீ விளையாடிட்ட, ஆனால் இந்த வாட்டி உன்னை விளையாட விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் அவரோட கையில் இருக்கிற கத்தி எடுத்து ஜியோனோட செஸ்ட்லேயே குத்துறாரு. இப்போது அப்படியே கத்திட்டே ஜியோன் எழுந்திருக்கிறாரு. அவருக்கு அப்படியே உடம்புலாம் ஷிவரிங் ஆகுது, பயங்கரமாக கத்துறாரு. இந்த சத்தம் கேட்டு அந்த ரூமுக்கு இன்னொரு பர்சன் வராங்க. அது யாரும் இல்லை, யோன்ஜான் தான். உள்ளே வந்துட்டு, டேய் என்னடா ஆச்சு, எதுக்கு இப்படி கத்துற, ஜியோன் என்னாச்சு, அது அது வந்து யோன்ஜான், என்னடா, என்ன ஏதாவது ட்ரீமா, இல்லை அது, ஃபஸ்ட்டு நீ ரிலாக்ஸ் ஆகு, நான் தண்ணி குடி அப்படின்னு சொல்ல ஜியோனும் அப்படியே தண்ணி வாங்கி குடிச்சிட்டு ஒரு மாதிரி பதட்டமாக உட்காந்துருக்காரு. இப்போ யோன்ஜான்னா அப்படியே ஒரு டவல் எடுத்து ஜியோனோட ஃபேஸ் எல்லாம் வெயிட் பண்ணிவிட்டு, என்னாச்சுடா, எதுக்கு இப்படி கத்துன, ஏதாவது ட்ரீமா என்ன, ஆமாடா, யாரோ ஒருத்தங்க எனக்கு குத்துற மாதிரி ட்ரீம், ஆனால் அது யார், அவங்க ஃபேஸ் எனக்கு சரியாக தெரியலடா, என்னமோ இது ரியலாக நடந்த மாதிரி இருக்குடா, ட்ரீம் மாதிரியே இல்லை, எனக்கு ஏன் அப்படி ஃபீல் ஆகுது, நான் யார், அவங்க கூட நான் ஏன் பேசிகிட்டு இருந்தேன், அப்புறம் அது நான் யாரையோ எனக்கு சொந்தன்னு சொன்னேன்டா, ஆனால் அது யாருன்னு எனக்கு தெரியல. ஜியோன், இது ஜஸ்ட் ட்ரீம், எதுக்கு நீ இப்படி ரியாக்ட் பண்ணிகிட்ருக்க, இதுக்கெலாம் நீ இப்படி பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஜஸ்ட் ரிலாக்ஸ் ஆகிட்டு மறுபடியும் படுத்து தூங்கு, எல்லாம் சரியாயிடும். இல்லை யோன்ஜான், ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, எனக்கு இந்த ட்ரீம் அடிக்கடி வருதுடா, ஆனால் இதுக்கு முன்னாடி யாரோ ஒரு பர்சன்கிட்ட நான் பேசுகிற மாதிரி க்ளோஸாக இருக்க மாதிரி தான் எனக்கு தோணுச்சு, ஆனால் இன்றைக்கி தான் ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு ட்ரீம், எனக்கு என்னன்னே தெரியலடா, ஏதோ ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஜியான் சொல்லிகிட்ருக்காங்க. யோன்ஜானும் ஜியான் அப்படியே கம்ஃபர்ட் பண்ணுறாங்க. கொஞ்ச நேரத்தில் ஜியான் நார்மல் ஆகிட யோன்ஜான் அவரோட ரூமுக்கு போய்ட்றாரு. ஜியோன் தான் அப்படியே எழுந்து வந்து பால்கனியில் நிற்கிறாரு. பால்கனி நின்றுட்டு அப்படியே வெளியில் பார்க்க, வெளியே யாரோ ஒரு பர்சன் நின்றுட்டு அப்படியே ஜியோனை பார்த்து மறைச்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது. ஜியோனுக்கு டக்குன்னு அதை பார்த்த உடனே பயம் ஆகிடுது. அப்படியே ஒரு ஸ்டெப் பேக்கில் வந்துட்டு, யார் இது, யார் எந்த டைமுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வீட்டிலேருந்து வெளியில் வந்துட்டு கார்டன் பக்கம் போய் பார்க்குறாரு. பட் அங்கே யாருமே இல்லை. ஜியோன் சுற்றி தேடி பார்க்குறாரு, ஆனால் ஒருத்தர் கூட அங்கே இல்லை. என்ன இது, நான் இங்கே தானே பார்த்தேன், அது நான் ட்ரீமில் பார்த்த அதே உருவம் மாதிரி இருந்துச்சு. ஐயோ ஜியோன்,
இது உன்னோட பிரமை. நீ அதை பற்றி யோசிக்கிறதுனால உனக்கு அதே மாதிரி தெரியுது போல். ஃபர்ஸ்ட்டு நீ நார்மலாகு அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் திரும்ப ரூமுக்கு வந்துடுறாரு. இப்போ அந்த இடத்துல ஒரு பர்சன் நிற்கிறாரு. நின்றுட்டு அப்படியே ஜீவன் போகிறத பார்த்துக்கிட்டு முறைச்சிட்டே இருக்காரு. இப்போது அப்படியே நம்ம ஜிமின் பக்கம் பார்க்கலாம். ஜிமின் அப்படியே நீலோன்னு போட்டுட்டு பயங்கரமாக அலறாரு. அவருக்கு டே இல்லாமல் சுத்தமாக முடியல. எல்லாருமே கம்ஃபோர்ட் பண்ணுறாங்க டே வந்துடுவான்ட்டு. பட் எதுக்குமே அவர் சாட்டிஸ்ஃபைட் ஆகிற மாதிரியே இல்லை. இப்போது டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. வீட்டோட மெயின் டோர் ஓப்பன் ஆகிற சத்தம் கேட்குது. எல்லாருமே திரும்பி பார்த்தா டே தான் அப்படியே உள்ளே வராரு. டேவை பார்த்தா அடுத்த செகண்ட் ஜிமின் வேகமாக ஓடி போய் டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாரு. டேவும் பேக்கப் பண்ணிவிட்டு ஜிமினோட ஹெட் அப்படியே டேப் பண்ணுறாரு. ஜிமின், எங்கடா போன? எங்கே போன? இப்போவும் என்னை தனியாக விட்டுட்டு போயிடுவியா? ஜிமின், என்னை எங்கேயும் போகலடா. நான் எதுக்கு உன்னை தனியாக விட்டுட்டு போக போகிறேன்? ஐ ப்ராமிஸ், கண்டிப்பாக நான் உன்னை தனியாக விட்டுட்டு போக மாட்டேன். புரியுதா? இல்லட்டே, எனக்கு பயமாக இருக்குது. ஜிமின், நான் தான் சொல்கிறேன்ல, கண்டிப்பாக நான் உன்னை விட்டு எங்கேயுமே போக மாட்டேன். புரியுதா? அது இங்கே பாருடா அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமினை ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபேஸை பார்க்குறாங்க. ஜிமின் ரொம்ப அழுதுருக்காரு. அரட்டியாஸ் எல்லாம் வைப் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் கிஸ் பண்ணிவிட்டு, இங்கே பாரு, நான் உன் முன்னாடி தான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன். இப்போ இந்த கிஸ்ஸை நீ ஃபீல் பண்ணல? இதை எப்போவுமே நீ ஃபீல் பண்ணிக்கிட்டே இருப்ப. ஐ லவ் யூடா, லவ் யூ ஸோ மச். அண்ட் சாரிடா, அவளை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன்ல. இத்தனை வருஷமாக எனக்காக நீ வெயிட் பண்ணிகிட்டே இருந்திருக்க. ஆனால் எனக்கு இல்லை, எனக்கு எதுவுமே கஷ்டம் இல்லைடா. உனக்காக தான் வெயிட் பண்ணேன். கண்டிப்பாக எனக்கு தெரியும் உனக்கு எதுவும் ஞாபகம் இருக்காதுன்னு. அதனால தான் நானே உன்னை தேடி வந்தேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஜிமின் சொல்கிறாரு. டேவும் ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிட்டு ஜிமினை அப்படியே லிஃப்ட் பண்ணி அவரோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போகிறாரு. ஜிமின் அப்படியே டேவையே பார்த்துட்ருக்குறாங்க. எங்கள் மெம்பர்ஸ் எல்லாருமே அப்படியே அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்களும் அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. இந்த பக்கம் டே அப்படியே ஜிமினை ரூமுக்கு தூக்கிட்டு வந்து பெட்டில் லைடாக வைக்கிறாங்க. ஜிமினும் அப்படியே லைட் ஆகிட்டு டேவையே பார்த்துட்ருக்கேன். டே அப்படியே ஜிமின் மேலேயே படுத்துக்கிறாரு. ஜிமின் மேலே லைட் ஆகிட்டு ஜிமினோட செஸ்கிட்ட ஹெட்டை வச்சு அவரோட ஹார்ட் பீட்டை அப்படியே ஃபீல் பண்ணுறாரு. ஜிமினும் டேவை டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. டே அப்படியே ஐஸை க்ளோஸ் பண்ணி அந்த ஹார்ட் பீட்டை ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே படுத்திருக்காங்க. இப்படியே ஒரு 1 hour ஆகுது. டே எழுந்திரிக்கவே இல்லை. ஜிமின், டே என்னாச்சு? இல்லைடா, எனக்கு இதை ஃபீல் பண்ணணும். லைஃப் லாங் உன்னோட இந்த ஹார்ட் பீட் எனக்கு கேட்டுக்கிட்டே இருக்கணும் டே அப்படின்னு சொல்ல, டே அப்படியே நிமிர்ந்து ஜிமினை பார்க்குறாங்க. டேயோட ஐஸ் ஃபுல்லாக டேர்ஸாக இருக்குது. ஜிமின், டே என்ன? இல்லை ஜிமின், என்னால் முடியலடா. நான் உன்னை அப்போ இழந்துட்டேன்டா. உன் கண்ணு முன்னாடி என்னோடய உயிர் போயிருக்கு. நீ எவ்வளோ அழுந்திருப்ப, எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்ப, எவ்வளோ பெரிய பெயின் நான் உனக்கு கொடுத்துருக்கேன். நான் என்னை பற்றி மட்டும்தான்டா யோசித்தேன். நான் உன்னை பற்றி நான் யோசிக்கவே இல்லை அப்படின்ட்டு டே சொல்ல, ஜிமின் டேவை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிவிட்டு, இல்லைடா, இல்லை, என்னை விட உனக்கு தான் பெயின் அதிகம். எனக்காச்சும் இந்த பெயின் ஒரு நாள் தான் இருந்துச்சு. ஆனால் நீ என் கூட பேசும்போது, என்னை பார்க்கும்போது ஒவ்வொரு செகண்டும் இந்த பெயினை நீ அனுபவிச்சிருப்ப. எனக்கு தெரியும் டே. எனக்கு எப்போ இப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டியோ அப்போலேருந்து நீ எவ்வளோ ஃபீல் பண்ணியிருப்பேன்னு. சாரிடா, என்னால் தானே நீ இப்படி. இல்லை ஜிமின், என்ன தான் எனக்குள்ளே பெருசாக கஷ்டம் இருந்தாலும் உன் ஃபேஸை பார்க்கும்போது எனக்கு அது பெருசாகவே தெரியாதுடா. எனக்கு நீ மட்டும்தான் முக்கியமாக தெரிஞ்ச. எனக்கு இந்த கஷ்டம்லாம் ஒன்றுமே இல்லை ஜிமின். ஆனால் நான் உனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்ல, இப்போ ஜிமின் அவரோட ஹேண்ட் எடுத்துகிட்டு டேவோட மவுத்தில் வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு, இதுக்கப்புறம்
இதை பற்றி பேசவே கூடாது. புரியுதா? இப்போ இது நம்மளோட நியூ லைஃப். இந்த லைஃப்பை நம்ம எப்படி ஹாப்பியாக இருக்கணும்னு தான் யோசிக்கணும். இன்னையோட சரி. இதுக்கப்புறம் நம்மளோட பாஸ்ட் நம்ம ஞாபகத்தில் கூட இருக்கக்கூடாது. எனக்கு நீ மட்டும்தான் மைண்டில் இருக்கணும். உனக்கு நான் மட்டும்தான் உன்னோட மைண்டில் இருக்கணும். புரியுதா? நம்மளோட பாஸ்ட் லைஃப் அது முடிஞ்சு போச்சுட்டே. இதுக்கப்புறமும் நீ அதை பற்றி யோசித்து ஃபீல் பண்ணுறது எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ப்ளீஸ்டா, எனக்கு அது கஷ்டமாக இருக்குது சொல்ல. டேவும் அப்படி ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு ஜிமினோட ஃபோர்ஹெட்டில் மறுபடியும் கிஸ் பண்ணுறாங்க. ஜிமினோ சிரிச்சுட்டே டேவோட செஸ்ட்டில் அப்படி படுத்துக்கிறாங்க. டேவும் ஜிமினை ஹக் பண்ணிவிட்டு அப்படியே டேப் பண்ண கொஞ்ச நேரத்தில் ஜிமின் நல்லா தூங்கிட்டுறாரு. ஆனால் டே சுத்தமாக தூங்கவே இல்லை. அப்படியே ஜிமினையே பார்த்துட்ருக்குறாரு. பார்த்துட்டே அவர் மனசுக்குள்ளேயே, இல்லைடா, என்ன எதுவும் முடியல, என்ன எதுவுமே முடியல, அவன் இன்னமும் இங்கே தானே இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி ஈவில் ஸ்மித் பண்ணுறாரு. அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க. இங்கே ஜியான் சுத்தமாக தூங்கவே இல்லை. அவனுக்கு எதுவும் மைண்டில் வருது. பட் அது என்னன்னே அவனுக்கு புரியல. யார்கிட்டயோ பேசுகிற மாதிரி இருக்குது, யார்கிட்டயோ சண்டை போடுற மாதிரி இருக்குது. பட் எதுவுமே அவருக்கு புரியவே இல்லை. அப்படியே நின்றுட்டு அவர் வெளியே டார்க்கான அந்த இருட்டை பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. அவர் மனசுக்குள்ளேயே, என்ன இது, இவ்வளோ நாளா இந்த மாதிரி எனக்கு இருந்ததே இல்லையே, ஏன் இப்படி எனக்கு தோணுது, ஏதோ ஒரு விஷயம் நான் மறந்துட்ட மாதிரி, ஏன் இப்படி இருக்குது, ஏன் நான் யாரையுமே ஃபீல் பண்ணதே இல்லையே, யார் அது, என் பக்கத்துலேயே இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நான் ஏன் கவனிக்காமல் விட்டேன், என்ன இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜீவன் யோசிச்சுட்டே இருக்காரு. இப்படியே தான் டைம் ஸ்கிப் ஆகுது. இப்போது நெக்ஸ்ட் டே மார்னிங் தான் காட்டுறாங்க. நம்ம ஜிமன் டேவை ஹக் பண்ணிவிட்டு நல்லா தூங்கிட்டுருக்கிறாரு. என்னன்னு தெரியல, சடனாக எதையும் நினச்சிட்டு அப்படியே டக்குன்னு எழுந்திருக்கிறாரு. எழுந்து பார்த்தா பக்கத்தில் டே அப்படியே ஜிமனோட ஹிப் ஹோல்ட் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அப்படியே தூங்கிட்டுருக்காங்க. ஜிமன் இதை பார்த்துட்டு அப்படியே ஒரு சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு டேவையே பார்க்குறாங்க. டே அவ்வளோ க்யூட்டாக ரொம்ப அமைதியாக ஒரு மாதிரி எந்த டென்ஷனும் இல்லாமல் ரிலாக்ஸ்டாக இருக்க மாதிரி இருக்குது. ஜிமன் இதை பார்த்துட்டு அப்படியே சிரிச்சுட்டே டேவோட சீஸ்லேயே கிஸ் பண்ணுறாங்க. கிஸ் பண்ணிவிட்டு ஜிமன் அப்படியே எழுந்து போகலான்னு போக இப்போ டே தான் அப்படியே ஜிமினோட ஹிப்பை பிடிச்சி க்ளோஸாக இழுக்கிறாங்க. ஜிமன், டே நீ இன்னும் தூங்கலையா, முழிச்சுக்கிட்டியா, நீ எழுந்திருக்கும் போதே நான் முழிச்சிட்டேன், அது என்ன இங்கே கொடுத்துட்டு போகிற, அது இங்கே தானே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸை பாயிண்ட் பண்ண ஜிமன், டே காலையிலேயே ஆரம்பிக்காத, போடா நான் போகிறேன். எங்கே போகிற, டே டைம் ஆச்சுடா, நீ ஆஃபீஸ்க்கு போகலையா, டைம் பாரு 7:30 ஆகிடுச்சு, பரவாயில்ல நீ இப்படி ஏறு, டே நீ ஆஃபீஸ்க்கு போகணும் மறந்துட்டியா என்ன, நான் ஆஃபீஸ் போகல, நீ இப்படி ஏறு, டே விளாடாத, நீ எழுந்து கிளம்பு, நானும் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு உனக்கு ஏதாவது பிரேக்ஃபாஸ்ட் குக் பண்ணுறேன். ஜிமனா சொல்கிறேன்ல நான் ஆஃபீஸ் போகல, டே எனக்கு தெரியும் இப்போ ரொம்ப முக்கியமான ப்ராஜெக்ட் போயிட்டுருக்குன்ட்டு, இப்படி விளையாடிட்டு இருக்காத டே, எழுந்து கிளம்பு. நான் மாட்டேன். என்ன டே இப்படி பிடிவாதம் பிடிக்கிற, கிளம்பு, நான் தான் மாட்டேன்னு சொல்கிறேன்ல, நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போகாத இரு அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. ஜிமினும் சிரிச்சுட்டே அப்படியே டேவோட ஷோல்டர்லேயே ஹெட்டை வச்சுட்டு டேவோட ஃபேஸையே பார்க்குறாங்க. டே என்னடா ஏன் இப்படி பார்க்குற, இல்லை இப்படி உன் ஃபேஸை இவ்வளோ க்ளோஸில் பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சுல்ல, ரொம்ப நாளா, ஆமாம், சரி சரி நம்பிட்டேன், ஏன்டா, ஏன் இதுக்கு முன்னாடி என் ஃபேஸை நீ இப்படி க்ளோஸாக பார்த்ததே இல்லை, பார்த்துருக்கேன் பட் ரொம்ப மிஸ் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் திரும்ப டேவோட சீச்சில் கிஸ் பண்ண இப்போ டே அப்படியே திரும்பி ஜிமனோட லிப்ஸ்லேயே கிஸ் பண்ணுறாங்க. ஜிமன், டே ஏன்டா அப்படி பண்ணுற, என்ன பண்ணேன், ஒன்றும் இல்லை, நான் போகிறேன் டே விடு, மாட்டேன் நீ இப்படி ஏறு, விளாடாத டே, நீ ஆஃபீஸ் வர போகணும், டைம் ஆச்சு, ஜங்குக்கெலாம் எழுந்து கிளம்பியிருப்பாரு, நீயும் எழுந்து கிளம்பு,
டேய், இப்போ எதுக்கு அந்த குட்டி பிசாசை பற்றி நினைக்கிற? எது குட்டி பிசாசா? ஆமாம், சரியான பைத்தியம். ஏன்டா என்னாச்சு? என்னடா எப்போ பாரு ஆஃபீஸ் ஆஃபீஸ் ஆஃபீஸ்னே சுற்றுவான். எது கேட்டாலும் டே இந்த ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த ப்ராஜெக்ட் இருக்குது, அந்த மீட்டிங் இருக்குது, இந்த மீட்டிங் இருக்குது, எனி டைம் டென்ஷனோடே சுற்றுருவான்டா அவன். அப்போ நீ? நானும் அப்படி இல்லைப்பா, எனக்கு இப்போ ஆஃபீஸை விட நீ தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினை இன்னும் க்ளோஸாக இழுக்கிறாங்க. ஜிமின், டே 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 விட்டுட்டே காலையிலே ஆரம்பிக்காத, எனக்கு ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், நான் போகிறேன். இப்போ என்ன, உனக்கு ஃப்ரெஷ்ஷப் தானே ஆகணும்? சரி வா, சேர்ந்தே ஃப்ரெஷ்ஷப் ஆகலாம். எது? சேர்ந்தே ஃப்ரெஷ்ஷப் ஆகலான்னு சொன்னேன். அதெல்லாம் முடியாது, நீ விடு, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் டேவை புஷ் பண்ணிவிட்டு அப்படியே எழுந்திருக்கிறாங்க. இப்போ டேவும் எழுந்துட்டு அப்படியே ஜிமினை லிஃப்ட் பண்ணி வாஷ்ரூம் கூப்பிட்டு போயிடுறாங்க. அப்படியே 2 பேருமே ஃப்ரெஷ்ஷப் ஆக போயிடு. அப்படியே இந்த பக்கம் நம்ம ஜியோனை பார்க்கலாம். ஜியோன் அப்படியே ஹாலில் உட்காந்துட்ருக்கிறாரு. ஒரு மைண்ட்ஃபுல்லாக எதையோ திங்க் பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்போ தான் யோன்ஜான் வராரு. என்னடா இன்னமும் இப்படியே உட்காந்துட்ருக்க, என்னாச்சு? நைட்டு ஃபுல்லாக தூங்கலையா என்ன? ஏன் உன் ஐஸ்லாம் ஒரு மாதிரி இருக்குது? இல்லைடா, சும்மா தான். ஜியோன், என்னாச்சு உனக்கு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இன்னமும் அந்த ட்ரீமை பற்றி யோசிச்சுட்ருக்கியா? இல்லை யோன்ஜான், உனக்கு சொன்னால் புரியாதுடா. அது வெறும் ஜஸ்ட் ட்ரீம் மாதிரி இல்லைடா, ஏதோ ரியலாக நடந்த மாதிரி இருக்குது. யாரோ உண்மையாகவே எனக்கு குத்துன மாதிரி இருந்துச்சுடா. அதுவும் இல்லாமல் அந்த 2 பர்சன்ஸ், அந்த 2 பேர்த்த நான் எங்கேயோ பார்த்துருக்கேன்டா. எனக்கு ஃபேஸ் மட்டும்தான் சரியாக தெரியல, பட் அந்த பாடி, அந்த ஸ்ட்ரக்சர், அந்த வாய்ஸ், இது எல்லாமே நான் எங்கேயோ கேட்டிருக்க மாதிரி இருக்குடா. எனக்கு என்னன்னே புரியலடா, ஒரே கன்ஃபியூசிங்காக இருக்குது. இதுதான் மைண்டுக்குள்ளே ஞாபகம் வருது, பட் அது என்னன்னு எனக்கு புரிய மாட்டேங்குது ஜான். என்ன ஜியோன்னு சொல்கிற? இப்படி எதுவுமே உனக்கு நடந்ததே இல்லையேடா. அதான்டா எனக்கும் புரியல, ஏன் இப்படி திடீர்னு ஆகுதுன்ட்டு. யாரோ என் பக்கத்தில் இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது, ஆனால் நான் அதை கவனிக்காமல் இருக்கேன்டா. அதுதான் எனக்கு என்னன்னு புரியல. சரி விடு, நீ இதை பற்றி யோசிச்சுட்ருக்காத. இன்றைக்கி நம்ம அந்த கிம்மோட ஆஃபீஸ்க்கு போகணும், ஞாபகம் இருக்கா? ஆமாடா, அங்கே வேற போகணும்ல. அங்கே போகணுன்னு நினச்சாலே ஒரு மாதிரி இருக்குது. ஏன்டா? தெரியலடா, அந்த டேயாங்க பார்க்கும்போது இது ஒரு மாதிரி, என்ன ஃபீல்னே தெரியலடா. ஒரு அவனை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கோவம் தான் வருது. கோவன்றதை தாண்டி அவனை கொல்லணுங்கிற அளவுக்கு வெறி வருதுடா. டேய், என்ன விளாட்றியா? அவன் அந்த கம்பெனியோட சிஇஓ. அவன் எவ்வளோ பெரிய ஆள் உனக்கே தெரியும்ல. அது மட்டும் இல்லை, அவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அந்த ஜங்குக் நம்மளை சும்மா விடுவான்னு நினைக்கிற? இல்லை தான், எனக்கு தெரியும் அவனை சுற்றி அவ்வளோ ப்ரொடக்ஷன் பண்ணி வச்சுருக்கானுங்கன்னு. ஆனாலும் ஏன் தெரிலடா, எனக்கு அவனை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக கோவம் வருது. எனிவே பார்த்துக்கலாம் விடு. ஆனால் எனக்கு அந்த டேவை பார்க்கும்போது ஏதோ ஒரு விஷயம் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆகுதுடா. நான் எதையும் மிஸ் பண்ணுறேன், அது என்னன்னு தெரியல. ஒருவேளை அவன் என்னை முன்னாடி பார்த்துருக்கானா, இல்லை அவனுக்கு என்னை பற்றி ஏதாவது தெரியுமா? உன்னை பற்றி தெரிய என்னடா இருக்குது யோன்ஜான், உனக்கு தெரியாதா? டேய், எனக்கு தெரியும்டா நீ என்ன யாருன்ட்டு. ஆனால் அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது? அப்படியே அவனுக்கு தெரிஞ்சாலும் அவன் இவ்வளோ நாள் சும்மா இருக்கணும். அவன் உன்னை பார்க்கும்போது நார்மலாக தான் இருக்கான், பெருசாக எதுவும் ரியாக்ட் பண்ணுறது இல்லையே. அதான்டா பிரச்சனையே, அவன் எதையுமே வெளியில் காட்டிக்கவே மாட்டான். அவன் ஃபேஸில் அவன் காட்டுற ரியாக்ஷனை வச்சு நம்ம அவனை தப்பாக எடை போட்டுறக்கூடாதுடா. அவன் ரொம்ப வித்தியாசமானவன், ரொம்ப சைலண்ட்டான ஒரு கேரக்டர், பட் ரொம்பவே டேஞ்சரான ஒரு பர்சன். அவனை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது தான். அவனுக்கு பேரண்ட்ஸ் இல்லை, அவனோட மொத்த வேர்ல்டே அந்த கம்பெனி, அந்த ஜங்குக் தான். ஆனால் அதையும் தாண்டி ஒரு விஷயம் இருக்குடா, அது என்னன்னு கண்டுபிடிக்கணும். அவனோட வீக்னஸ் வச்சு தான் நம்ம விளையாட முடியும். நம்மளோட ஃபர்ஸ்ட்டு பொசிஷனை அவன் எடுத்துட்டான்ல, அதை திரும்ப நான் கொண்டு வந்தே ஆகணும். அப்பாவுக்கு நான் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்கேன், எப்போவுமே நம்மளோட கம்பெனி தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கணுன்ட்டு. சீக்கிரமாகவே அதை நான் பண்ணி முடிக்கிறேன்.
அதுக்காக தானே இந்த கான்ட்ராக்டே நான் போட்டிருக்கேன். சரிடா சரி, இப்போ இதை பற்றியெல்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு நீ போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ரெடி ஆகிட்டு வா, நம்ம கிளம்பலாம், டைம் ஆச்சு. சரிடா, நான் போயிட்டு வரேன் சொல்லிவிட்டு யோஞ்சோனும் எழுந்து ரெடியாக போயிட்டுறாங்க. இப்போ அப்படியே நம்ம டேஜ்வன் பக்கம் பார்க்கலாம். 2 பேருமே ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு ஹேண்ட்ஸை ஹோல்ட் பண்ணிவிட்டு அப்படியே கீழே வராங்க. கீழே நம்ம ஜங்குக் சுகா 2 பேருமே கிச்சனில் ஒன்றா நின்று குக் பண்ணிகிட்ருக்க. இதை ஜிமன்ட்டு 2 பேரும் பார்த்துட்டு, என்ன பண்ணுறீங்க காலையிலே கிச்சனில்? காலையில் என்ன பண்ணுவாங்க, என்னடா கேள்வி இது அப்படி சொல்லிட்டு சுகா கேட்க, சாமி நான் உன்கிட்ட கேட்கவே இல்லை, உன்கிட்ட கேட்குறது ஒன்று கேட்காதது ஒன்று, நீ என்னை நோஸ் கட் பண்ணிடுவேன், நான் உன்கிட்ட கேட்கல, நான் ஜங்குக்கிட்டே கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமன் ஜங்குக்கை பார்க்க, ஜங்குக்கும் ஸ்மைல் பண்ணிக்கிட்டே, ஒன்றும் இல்லை ஜிமன், குக் பண்ணிகிட்ருக்கோம், பிரேக்ஃபாஸ்ட், இந்த காஃபி 2 பேர்த்துக்கும் அப்படின்னு சொல்லி காஃபி எடுத்து கொடுக்குறாங்க. 2 பேருமே வாங்கிக்கிட்டே அப்படியே அந்த கிச்சன் டேபிள்லேயே உட்காந்துட்டு 2 பேர்த்தையும் வேடிக்கை பார்த்துட்ருக்காங்க. இப்போ சுகா தான், ஜிமன் சொல்லு சுகா, என்ன? இன்றைக்கி நம்ம வீட்டுக்கு போகணுண்டா. என்ன வீட்டுக்கா? ஆமாம், நம்ம ஆஃபீஸ்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஏன்டா என்னாச்சு? என்னன்னு தெரியல, ஏதோ முக்கியமாக பேசணும் அப்படின்னு சொல்லி நம்மளோட ஃப்ரெண்ட் ஆரி கால் பண்ணியிருந்தாரு. அப்படியா, சரி ஓகே. ஆனால் ஜிமன், என்ன டே, இல்லை நீ இங்கேயே இருக்கலாம்ல? டேய், என்னோடய திங்ஸ் எல்லாம் அங்கே தான் இருக்குது, நீ இன்றைக்கி போயிட்டு அது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்துடுறேன், ஓகேவா? நீ அதுக்குள்ளே ஆஃபீஸ் போயிட்டு உன்னோட ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் வந்து என்னை பிக்கப் பண்ணிக்கோ. நாளைக்கு நம்ம 2 பேரும் இங்கே வெளியில் போகலாம். சரி ஓகே ஜிமன்? டேய், ஜஸ்ட் 1 டேடா, நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுவேன் கொஞ்சம் நேரத்தில். அதுக்கப்புறம் என்னோடய ஒர்க் முடிச்சுட்டு நம்ம ஈவினிங் வந்து வெளியில் போகலாம், இல்லை என்னை ஈவினிங் பிக்கப் பண்ணிக்கோ. நாளைக்கு டே ஃபுல்லாக நான் உன் கூடவே இருக்கேன், ஹாப்பியா? சரி ஓகே அப்படி சொல்லிவிட்டு டேவும் சொல்கிறாங்க. இப்படியே டைம் தான் ஸ்கிப் ஆகுது. இப்போ ஜங்குக் டே 2 பேருமே ஆஃபீஸ் கிளம்பி போயிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜிமன் சுகா 2 பேருமே அவங்களோட ஒர்க்கை பார்க்க போயிடுறாங்க. ஓகேடா, இதோட இந்த பார்ட் முடிச்சுக்கிறேன், நெக்ஸ்ட் பார்ட்டு சூன் போடுறேன். டாடா பாய்.